Now, let me explain in Tamil. Tamil explain பண்ணுறேன். See, listen. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் கொடுத்தாரு. ஸோ அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த ஸ்மால் ரீஜியன். இந்த ரீஜியன் தான் நியூக்ளியஸ் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொன்னார். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டமில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாஸும் பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே நியூக்ளியஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் சரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றி நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெவால்வ் இன் சர்க்குலர் பாத்தில் நியூக்ளியஸை ரெவால்வ் பண்ணோம், சுற்றி வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸுக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸுக்கும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த 3 பாஸ்டுலேட்டையும் ரைட்டா ரூதர்ஃபோர்ட் வந்து சொன்னார். திஸ் இஸ் கால்ட் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். ரைட். அவர் என்ன பண்ணார்னா, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸு. இந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட் பண்ணோம். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ஃபா பார்ட்டிகிள். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கோல்டு ஃபாயிலில் ஃபயர் ஆகுது. கோல்டு ஃபாயிலில் ஹிட் பண்ணுது ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். ஹிட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பெனிட்ரேட் பண்ணி போயிடுது அந்த பக்கம் போயிட்டு பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்க்ரீனு, சர்க்குலர் ஸ்க்ரீனு. இது ஜிங்க் சல்ஃபைடில் கோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாஸ்பரசன்ட் மெட்டீரியல். இந்த ஜிங்க் சல்ஃபைடில் கோட் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன் மேலே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபால் ஆன உடனே அது க்ளோ ஆகுது அந்த ஸ்க்ரீன். மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எல்லா பார்ட்டிகிள்ஸுமே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பாஸ் த்ரூ பண்ணி இங்கே போயிடுது. கொஞ்சம் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து 180 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுது? ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, அது வந்து அங்கே ஆட்டமில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் லைக் சார்ஜஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஆட்டமில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிளும் பாசிட்டிவ் சார்ஜ் அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் பெனிட்ரேட் பண்ணி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் இந்த ஆட்டம்ஸில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, பாஸ் த்ரூ பண்ணி போயிட்டு இங்கே இட் ஃபால்ஸ் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். தெர்ஃபோர் ஆட்டம்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து எம்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டிஃப்ளெக்ட் ஆன ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எதனால் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஆட்டம்ஸில் உள்ள நியூக்ளியஸில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸும் பாசிட்டிவ் சார்ஜ் அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு ரூதர்ஃபோர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி. ஸோ இப்படி சொல்கிறச்ச அது ட்ராபேக்ஸ். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அவர் என்ன சொன்னார்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து இட் கோஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ்ன்னு சொன்னார் ரூதர்ஃபோர்ட். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை ரவுண்டாக சுற்றி வரும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணி எனர்ஜியை லூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நியூக்ளியஸில் விழணும். பட் ஆனால் அது விழலை, ஸ்டேபிளாக இருக்குது எலக்ட்ரான். ரைட்டா? ஸோ அதனால் இது யார் சொன்னது? சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் சுற்றி வரும்போது ரேடியேஷன் எமிட் பண்ணணும்னு சொன்னது வந்து மேக்ஸ்வெல். ஸோ இந்த மேக்ஸ்வெல் கான்செப்ட் வந்து இங்கே ஒத்து வரல, இங்கே வந்து அப்ளை ஆகலை. அதனால் ரூதர்ஃபோர்டோடைய அந்த அட்டாமிக் மாடலில் இது ஒரு ட்ராபேக். ஏன்னா ரூதர்ஃபோர்டால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஹீ குட் நாட் எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப், பிகாஸ் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ரைட்டா? ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ரைட்டா, இப்போ எலக்ட்ரான்ஸை சுற்றி வரும்போது நியூக்ளியஸை சுற்றி வரும்போது எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு அந்த நியூக்ளியஸ் உள்ள ஃபால் ஆகலை. ஸோ ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் என்ன, தட் மீன்ஸ் ஹீ குட் நாட் எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் an atom. அடுத்த ட்ராபேக் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ரைட்டா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து
ரவுண்ட் த நியூக்ளியஸ் எப்படி என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு அவர் ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருதுன்னு சொன்னார் தவிர எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸ். ஸோ அதனால் இப்போ இந்த அட்டாமிக் மாடல், ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலில் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ரீஜியன். அந்த ரீஜியன் தான் நியூக்ளியஸ். அடுத்தது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் சரௌண்டிங் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம், ரைட்டா? ஸோ தே சரௌண்ட் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் ரெவால்வ் இன் சர்க்குலர் பாத்ஸ். சர்க்குலர் பாத்ஸில் சுற்றி வருது. இந்த சர்க்குலர் பாத் வந்து கால்டு ஆர்பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். சர்க்குலர் பாத்தை ஆர்பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸுக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ்க்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல்.